Good morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் லெசனில் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட் லைட் சவுண்ட் அண்ட் ப்ரெஷர் இதில் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரொடக்ஷன் ஆஃப் லைட், அதாவது ஒளி உருவாதல். வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ இக்னைட் எ கேண்டில்? நீங்கள் கேண்டிலை பற்ற வச்ச உடனே என்ன நடக்குது? யூ கெட் லைட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் பர்னிங். அந்த கேண்டில் மெழுகு எரிஞ்சு நமக்கு என்ன தருது? லைட் தருது. சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் லைக் திஸ் ப்ரொடியூஸ் லைட். இதே மாதிரி தான் சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் லைட்டை உருவாக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வென் எ பீஸ் ஆஃப் மெக்னீஷியம் ரிப்பன் இஸ் பர்ன்ட் இன் எ ஃப்ளேம், பிரைட் லைட் இஸ் ப்ரொடியூஸ்டு வித் ஹீட். அதாவது மெக்னீஷியம் ரிப்பனை அதாவது மெக்னீஷியம் நாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஃப்ளேமில் எரித்தோம் அப்படின்னா அதுலேருந்து பிரைட் லைட் ப்ரொடியூஸ் ஆகும். வித் ஹீட், வெப்பத்தோட லைட் வெளிப்படும். இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் லைட். ஈவன் த ஃபயர் ஒர்க்ஸ் டியூரிங் ஃபெஸ்டிவல் டைம்ஸ் ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் கலர்ட் லைட்ஸ் விச் ஆர் ஆல் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அதாவது நம்ம தீபாவளி டைமில் பட்டாசுலாம் வெடிக்கிறோம் இல்லையா, ஃபயர் கிராக்கர்ஸ் எல்லாமே பட்டாசு தான் சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய கலரான ஒளியெல்லாம் வெளிப்படும். அதெல்லாம் எதனால் வெளிப்படுது அப்படின்னா டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். சிமிலர்லி when we ignite methane gas it produce heat and light. இதே மாதிரி மீத்தேன் கேஸை நம்ம எரித்தோம் அப்படின்னாலும் என்ன உருவாகும்? ஹீட்டும் லைட்டும் உருவாகும். ஸோ we can say that light is produced during the chemical reaction. அதனால் நம்ம என்ன சொல்லலாம்? இந்த லைட்டெல்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லலாம்? due to chemical reactions. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட். we produce, அதாவது ஒலி, இது சவுண்டு. முதல் நம்ம படித்தது லைட்டு, இது சவுண்டு. we produce sound when we speak. நம்ம பேசும்போது சவுண்டு உருவாகுது. when you hit metals like iron, copper etc. sound is heard. இந்த மாதிரி மெட்டல்ஸை நம்ம ஒன்றோட ஒன்று மோதும் பொழுது என்ன உருவாகுது? சவுண்ட் உருவாகுது. சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டியூ ப்ரொடியூஸ் சவுண்ட் வென் தே டேக் பிளேஸ். இதே மாதிரி சில வேதிவினைகள்லையும் இந்த மாதிரி ஒலி உருவாகுது. எப்படின்னா, வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ஃபயர் கிராக்கர் டியூரிங் தீபாவளி? தீபாவளி அப்போ பட்டாசு வெடிக்கும்போது என்ன நடக்குது? The chemical substances kept in the crackers undergo some chemical reactions to produce sound. அதாவது நம்ம கிராக்கர்ஸை பற்ற வச்ச உடனே என்ன உருவாகுது? அதுலேருந்து அது வெடித்து சவுண்ட் உருவாகுது. ஸோ சவுண்ட் வில் பி ப்ரொடியூஸ்டு இன் certain chemical reactions. Activity 5 பாருங்கள். டேக் ஏ க்ளீன் டெஸ்ட் டியூப். க்ளீன் டெஸ்ட் டியூப் ஒன்று எடுத்துக்கணும். ஆட் சம் டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அதில் சில நீர்த்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை எடுத்துக்கணும். ட்ராப் எ பீஸ் ஆஃப் மெக்னீஷியம் ஆர் எ பீஸ் ஆஃப் ஜிங்க் மெட்டல். அந்த டெஸ்ட் டியூப்பில் பீஸ் ஆஃப் மெக்னீஷியம் அல்லது பீஸ் ஆஃப் ஜிங்க் மெட்டலை போடணும். போட்ட உடனே என்ன நடக்குது அப்படின்னா, வாட் டு யூ see? நவ் பிரிங் எ பர்னிங் மேட்ச் ஸ்டிக் நியர் த மவுத் ஆஃப் த டெஸ்ட் டியூப். அப்போது அந்த டெஸ்ட் டியூப்போட விளிம்பில் நம்ம ஒரு மேட்ச் ஸ்டிக்கை பற்ற வச்சு கொண்டுட்டு போனோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, வாட் டு யூ ஹியர்? எனிதிங் ஸ்பெஷல்? வாட் டு யூ இன்ஃபர்? ஏதாவது புதுசாக நடக்குதா? என்ன உங்களுக்கு கேட்குது? அதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. யூ ஹியர்ட் எ பாப் சவுண்ட் isn't it? அதாவது அதில் சில வெடிச்சத்தம் கேட்கும். வென் எ மெட்டல் லைக் ஜிங்க் ஆர் மெக்னீசியம் ரியாக்ட்ஸ் வித் டைல்யூட்டட் ஆசிட்ஸ் ஹைட்ரஜன் கேஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு. அதாவது மெட்டலோ ஜிங்கோ டைல்யூட் ஆசிட்ஸோட வினை புரியும் போது அதுலேருந்து என்ற வாயு வெளிப்படும்? ஹைட்ரஜன் வாயு வெளிப்படும். சின்ஸ் ஹைட்ரஜன் கேஸ் இஸ் ஹைலி ஃப்ளேமபிள். மற்ற கேஸஸோட கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜன் கேஸ் மிக மிக நன்றாக எரியக்கூடிய வாயு. இட் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் இன் ஏர் டு ப்ரொடியூஸ் பாப் சவுண்ட். இது காற்றில் உள்ள ஆக்சிஜனோட வினை புரிஞ்சு இந்த வெடி சத்தத்தை உருவாக்குது. நெக்ஸ்ட்டு அழுத்தம் உருவாதல். ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரெஷர். வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ கம்ப்ரஸ் ஹார்ட் எ பலூன் ஹேவிங் ஃபுல் ஆஃப் ஏர்? அதாவது ஒரு ஃபுல்லாக பலூன் ஊதின பலூன் எடுத்துகிட்டு அமுக்கணுன்னா என்ன நடக்குது?
will it burst or not? அது வெடிக்குதா இல்லையா, ஓவராக கம்ப்ரஸ் பண்ணும்போது அந்த பலூன் என்ன ஆயிரும், வெடிச்சிரும். காரணம் என்ன? எஸ், இட் வில் burst. This is due to sudden release of air from the balloon as a result of increased pressure on compression. அழுத்தும் பொழுது உருவாகக்கூடிய அதிக அளவு அழுத்தம் அந்த பலூனை வெடிக்க செய்யுது. என்ன காரணம்னா, அந்த பலூனில் இருக்கக்கூடிய காற்று ஒரே சமயத்தில் ரிலீஸ் ஆகிறதுனால அது நமக்கு அந்த பர்ஸ்டிங் சவுண்ட் கேட்குது. லைக் திஸ் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் gases which build up the pressure when the reaction takes place in a closed container. இதே மாதிரி தான் சில வகையான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லையும் க்ளோஸ்டு கண்டெய்னரில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால பல வகையான வினைகள் நடைபெறுது. இஃப் த ப்ரெஷர் லெவல் கோஸ் பியாண்ட் த லிமிட் வி கெட் எக்ஸ்ப்ளோஷன். அதாவது ப்ரெஷர் லெவல் ஒரு லிமிட்டை தாண்டும் பொழுது அது வெடிக்க ஆரம்பிக்குது. எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ் ஆன் திஸ் பேசிஸ். ஃபயர் ஒர்க்ஸு, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அதாவது வெடிபொருட்கள் இதெல்லாம் எந்த பேசிஸில் உருவாக்குறாங்கன்னா இந்த ப்ரெஷரோட பேசிஸில் தான். When they are ignited, they explode due to pressure generated by gases from the chemical reactions. Thus, you hear a huge sound. அதனால தான் நமக்கு என்ன கேட்குது, மிகப்பெரிய சவுண்டு கேட்குது. So, we conclude the pressure can be generated by certain chemical reactions. இதிலிருந்தும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், சில வகையான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால தான் ப்ரெஷர் உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எவல்யூஷன் ஆஃப் கேஸ், சேஞ்ச் இன் கலர் அண்ட் சேஞ்ச் இன் ஸ்டேட். அதாவது ஆவி உருவாதல், ஆவி வெளிவிடுதல், சேஞ்ச் இன் கலர் அதாவது நிறம் மாறுதல், சேஞ்ச் இன் ஸ்டேட் அதாவது அதனுடைய நிலை, திட நிலையிலிருந்தால் திரவ நிலைக்கும், திரவ நிலையிலிருந்தால் வாயு நிலைக்கும் மாறுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், சேஞ்ச் இன் ஸ்டேட். In addition to above effects, certain other effects may also take place as a result of chemical reactions. இது எல்லாமே எதன் மூலிமா நடைபெறுது அப்படின்னா வேதிவினைகள் மூலிமா. எவல்யூஷன் ஆஃப் கேஸ் அதாவது வாயு வெளிவிடுதல். What happens when you open a soda bottle? You can see air bubbles coming out of soda water. அதாவது சோடா பாட்டிலை நம்ம ஓப்பன் பண்ண உடனே அதுலேருந்து ஏர் பபிள்ஸ் வேகமாக வெளிவருது இல்லையா, அது என்ன காரணம் அப்படின்னா சிமிலர்லி கேஸ் எவல்யூஷன் மே டேக் பிளேஸ் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அது என்ன, அதை ஓப்பன் பண்ணும்போது அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வேகமாக வெளியில் வர்றதுனால தான் அந்த நுரையோடு நமக்கு வெளியில் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், when dilute hydrochloric acid is added to a solution of sodium carbonate or sodium bicarbonate, carbon dioxide gas is evolved. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைட்ரோக்ளோரிக் நீர்த்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட சோடியம் கார்பனேட்டையோ அல்லது சோடியம் பைகார்பனேட்டையோ சேர்த்தணும் அப்படின்னா அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியில் வரும். அதுதான் அந்த நுரை மாதிரி வேகமாக வெளியில் வருது. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் கலர், நிறம் மாற்றம். வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ப்ளே அண்டர் ஹாட் சன் ஃபார் எ லாங் டைம், யுவர் ஸ்கின் பிகம்ஸ் டார்க், ரைட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ரொம்ப நேரம் வெயிலில் விளையாண்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் டோன் என்ன ஆயிரும், சேஞ்ச் ஆயிரும், டார்க்காக மாறிடும். அதுக்கு என்ன காரணம்னா நம்மளுடைய ஸ்கின்னு அந்த ஹாட் சன்னில் வரக்கூடிய ரேஸ் கூட ரியாக்ட் ஆகிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னுடைய பிரைட்னஸ் குறைஞ்சிடுது, அது டார்க்காக மாறிடுது. லைக் திஸ் சர்டைன் கெமிக்கல் சேஞ்சஸ் ப்ரொடியூஸ் சேஞ்ச் இன் கலர். ஃபார் எக்ஸாம்பிள், இதே மாதிரி சில கெமிக்கல் சேஞ்சஸ்லையும் நிறம் மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள், when you place a ionyl in a solution of copper sulfate, the blue color of copper sulfate slowly changes into green due to chemical reaction between iron copper sulfate solution. அயன் வித் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அயன் நெய்யில் காப்பர் சொல்யூஷனில் நம்ம காப்பர் சல்ஃபேட்டில் போட்டு வச்சோம் அப்படின்னா என்ன ஆயிடுது, அந்த காப்பர்னுடைய ப்ளூ கலர் க்ரீன் கலராக சேஞ்ச் ஆயிடுது. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடைபெற்றனால தான் ப்ளூ கலர்லேருந்து க்ரீன் கலராக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் ஸ்டேட், நிலை மாற்றம். டேக் ஏ ஸ்மால் ஐஸ் க்யூப் அண்ட் பிளேஸ் இட் ஆன் ஏ பிளேட். பிளேட்டில் எடுத்து ஐஸ் க்யூப்பை வச்சிட்டோம் அப்படின்னாவே வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் சம்டைம்ஸ், கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா ஐஸ் மெல்ட்ஸ் இன்டு வாட்டர். ஐஸ் என்னவா மாறி இருக்குது, வாட்டராக மாறி இருக்குது. இஸ்ன்ட் இட்?
Here solid ice cubes change into liquid water. Like this, in certain chemical reaction change of state is observed. அப்போ இது மாதிரி தான் சில வகையான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லையும் அதனுடைய சேஞ்ச், அதாவது அதனுடைய ஸ்டேட் மாறுறதை நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வென் யூ burn a piece of camphor, smoke comes out as result of chemical reaction between solid camphor and oxygen. அதாவது என்ன ஆகுதா, பீஸ் ஆஃப் கேம்பரை வந்து பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா அது ஆக்சிஜனோட வினை புரிஞ்சு என்னவா மாறிடுது, கேஸாக சேஞ்ச் ஆயிடுது. ஹியர் தேர் இஸ் எ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு கேஸ். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அதனுடைய ஸ்டேட் சாலிட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கேஸாக சேஞ்ச் ஆகுது. இதோடு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் இன்றைக்கி படிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய சூஸ். இந்த பேஜில் இருக்கக்கூடிய சூஸை மட்டும் படிங்க. இன்றைக்கி டைம் அதிகமானனால உங்களுக்கு டுமாரோ ஐ வில் எக்ஸ்பிளைன். தேங்க்யூ.